நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கோங்க, அதில் டவுட் இருந்தால் கேளுங்க. 14ஆம் அதிகாரத்தில் 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் நடந்ததாக எழுதியிருக்கும். 4 ராஜாக்களோ 5 ராஜாக்கள் சண்டை போடுறோம். அதில் ஒருத்தர் தான் யாருன்னா அம்ராபேல் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அம்ராபேல்ங்கிற அந்த ராஜாவோட நாட்கள் என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஒரு எழுத்து முறை என்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுக்கு எழுத்து முறை தேவைப்பட்டது. ஏன்னா ராஜாக்களுக்கு ஒரு நியூஸ் அனுப்பணுன்னா மனுஷங்கிட்ட சொன்னால் அவங்க கொண்டு போய் சொல்ல முடியல. அவங்க என்ன இது பண்ணுறது, ரிப்ளை பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து ஒற்றர்களை அனுப்ப முடியல டேரெக்டாக. அப்போ என்ன பண்ணாங்களாம், இவங்க வந்து இந்த லெட்டரில் எழுதி களிமண் பலகையில் எழுதி அதை வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த யூனிஃபார்ம் அப்படின்னு அந்த எழுத்து முறைமைக்கு பேர், அதை ஈரப்பலகையில் எழுதிட்டு அப்புறம் அதை காய வச்சு அது ஒரு பாக்ஸில் போட்டு அதை என்ன பண்ணுவாங்களாம், கழுகுகளோட காலில் கட்டி அனுப்புவாங்க. ஏன்னா ஒற்றனை அனுப்புனா காலி பண்ணிடுவாங்க. அதுக்காக எதிரி ராஜாவுக்கு நான் சண்டை போட போகிறேன், நீ சண்டைக்கு வரையா அப்படி கேட்கணும். அதை அந்த யூனிஃபார்ம் லெட்டர்ஸ் எழுதி கழுகோட கால்களை கட்டிடுவாங்க. அந்த கழுகுக்கு அவ்வளோ பழக்கம், இந்த இடத்துல போய் இங்கே இறங்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே அந்த நாட்டில் போய் அந்த ராஜா கிட்ட கொடுக்கும்போது அவர் வாங்கி பார்த்துட்டு அதே கழுகு காலில் இவர் என்ன பண்ணுவார், ரிப்ளை அனுப்புவார். அந்த எப்படி அனுப்புவாங்கன்னா, ரிப்ளைனா லெட்டராக இருக்காது, அந்த சைகைகள். நான் ஒரு வில்லு போட்டு சண்டைக்கு வரேன்னு அவர் அனுப்பியிருப்பார். இவர் ஒரு வில்லு போட்டார்னா ஓகே நானும் ரெடின்னு அர்த்தம். அதே இவர் இப்படி கும்பிடுற மாதிரி போட்டால் இல்லை சமாதானம் வேணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி என்ன செஞ்சாங்களா, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இந்த யூனிஃபார்ம் என்கிற எழுத்து முறைமை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது ஆபிரகாம் நாட்களில். ஆபிரகாம் நாட்களுக்கு அப்புறம்தான் கிரேக்க பதம் முதல்ல உருவாக்கப்பட்ட பதம் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்கமும் இன்னொன்று வந்து லத்தீன் மொழியும் ரெண்டும் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான மொழி. இதில் இருந்து வந்தது தான் தமிழும் இருக்கலாம். தமிழோட மிக பழமையான மொழி என்று சொல்லப்படும். இதில் என்னன்னா, இந்த கிரேக்க பதம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோன்னா, அதோடைய லெட்டர்ஸை பார்த்தாலே தெரியும். அதில் ஒரு உருவம் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு அந்த கிரேக்க பதத்தை ஒரு நாள் நான் எடுத்து ஃபோட்டோவில் காட்டுறேன். அது வேணால் நீங்கள் முடிஞ்சால் எடுத்து கொடுங்க. இதில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒன்று ஜன்னல் மாதிரி இருக்கும், ஒன்று வீட்டு ஹால் மாதிரி இருக்கும், இன்னொன்று அந்த ஒவ்வொரு லெட்டரும் வந்து அந்த ரூமில் வீடுகளில் இருக்கிற அந்த ரூம்ஸை வச்சும் அதை வச்சு தான் எழுதப்பட்டிருக்கும். ஜன்னல் இது இப்படி ஒன்று ஒன்றும் இருக்கும். அதை நான் ஒன்று ஒன்றும் பார்த்து ஒன்று நான் சொல்ல டைம் இருக்காது. ஸோ அப்படி எல்லாமே இயல்பாக அவர்கள் உபயோகப்படுத்தினவர்களை வைத்து தான் இந்த எழுத்து கிரேக்க பதத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு இந்த சத்தம் வரும் அப்படிங்கிறதும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அது இது இப்போ ஆ அப்படின்னா அம்மா, இந்த ஆளை கூட என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அம்மாங்கிற அதற்கான அடையாளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது நான் பார்த்தேன், ஒரு இதில் பார்த்தேன். அந்த ஆக்கு ஒரு டிசைன் கொடுக்குறாங்க. அந்த டிசைன் கொடுத்தோன்னே பார்த்தா ஒரு தாய் மடியில் பிள்ளைய வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதை நான் பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஆங்கில எழுத்தில் அப்படி இல்லை, ஏக்கு ஒன்றும் கிடையாது, வெறும் ஏ தான் இருக்குது. தமிழ் எழுத்து மாத்திரம் அது எப்படி இருக்குது, அந்த யூனிஃபார்ம் லெட்டர்ஸ்லேருந்து வந்தது கிளியராக தெரியுது. அப்போ இப்படி எழுத்துக்கள் பரந்துச்சு. அந்தந்த பாஷை பேசினவங்க, அந்தந்த ஊரில் இருந்தவங்க அந்தந்த எழுத்து முறைகளை பயன்படுத்தினாங்க. அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க. அப்படியே தொடர்ந்து எழுத்து முறைகள் இலக்கியமாய் மாறி, காவியமாய் மாறி, கதைகளாய் மாறி எல்லாம் வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டைமில் மோசே வருகிறார். மோசே பிறக்கிறார். பிறந்ததுக்கப்புறம் மோசேக்கு ஒரு வேளை அவர் அடிமையாக இருந்திருந்தால் அவருக்கு இவ்வளோ பாடம் யாரும் சொல்லி கொடுத்துக்க முடியாது. தேவன் எங்கே கொண்டு போய் வளர்க்குறாரு, அவரோட பிளான் அது. தேவன் கொண்டு போய் பார்வோனோட வீட்டிலே வச்சு வளர்க்குறாரு. பார்வோனோட பையன் எப்படி இருப்பார், ராஜா மாதிரி இருந்தார். படிக்க வைக்கிறதா எல்லாம் ஹை கிளாஸ் படிப்பு தான் அவர். அவர் அம்மாவால் படிக்க வைக்க முடியாதெல்லாம் வளர்த்த அம்மா படிக்க வச்சாங்க. எல்லாம் ஹை கிளாஸ் படிப்பு. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த நைல் நதியில் போயிட்டே இருப்பாராம். எந்த மீனை நான் இது பண்ணோம் அம்பைன்னு சொல்லி கேட்பாராம். அந்த பர்டிகுலர் மீன் சொன்னோன்னா அந்த அம்பை என்ன செய்வாராம், எய்வாராம், கரெக்டாக அந்த மீன் மாட்டோம். இவங்க சொல்லி அது எங்கேயோ போயிடும், மீன் நின்றுட்டா இருக்கும், இங்கே இருக்குது இந்த மீன்னா இது எங்கேயோ போயிருக்கும், ஆனால் கரெக்டாக எழுது அதை எழுப்பார். அது அவ்வளோ துல்லியமாக கணக்கு போட்டுருவார். இப்போ அவ்வளோ ஒரு அறிவாளியாய் தேவன் மோசேயை மாற்றினார். அவ்வளோ ஒரு ஞானமுள்ள மனிதனாய் தேவன் மாற்றினார். ஒருவேளை உலக ஞானத்தையும் கொடுத்து தேவ ஞானத்தையும் கொடுத்துருந்ததுனால தான் அவரால் இத்தனை ஜனத்தையும் சமாளிக்க முடிஞ்சது. நமக்கு ஒரு 50 பிள்ளைங்க சண்டே கிளாஸ் வந்தோடனே எப்படி சமாளிக்கன்னு தெரியல, டென்ஷன் ஆகிடுறாங்க எல்லோரும். ஆனால் அங்கே அத்தனை லட்சத்தை வச்சு எப்படி தான் மனுஷன் இருந்தாரோன்னா
தேவன் கொடுத்த பொறுமை, ஞானம், புத்தி எல்லாத்தையும் வைத்து அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். அப்போ இப்படி தான் எழுத்து முறை வராரு. இப்போ எழுத்து முறை வந்தோடனே தான் மோசே தான் இதை முதல்ல எழுதுகிறார். ஆதி ஆகமம், ஆகமங்கள் 5 ஆகமங்களும் ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் எழுதுனது யார்? மோசே தான் எழுதுகிறார். ஆதி ஆகமம், லேவியராகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 எழுதுனது யார்? மோசே. இந்த 5 ஆகமத்துக்கு பிற்பாடு வந்த புத்தகங்களெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உபாகமத்துக்கு அப்புறம் யோசுவா எழுதுனது, யோசுவாவுடைய அந்த புத்தகத்தை எழுதுனது யோசுவா எழுதினார்னு சொல்லப்படுது. பாதி மோசே எழுதுனதாகவும் மீதி யோசுவா எழுதுனதாகவும் சொல்லப்படுது. மோசே இருந்த நாட்களே இந்த யோசுவா புஸ்தகம் ஆரம்பித்து எழுதிட்டு இருக்கிறாரு. அப்போ மோசே மரித்த பிற்பாடு யோசுவா எழுதுனதாகவும் சொல்லப்படுகிறது. சிலர் வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அது யோசுவா எழுதுனது, அந்த புத்தகத்தை எழுதுனது தெளிவான எவிடன்ஸ் இல்லை, எழுதியிருக்கிறாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள், ரூத்து, நியாயாதிபதிகள், இதெல்லாம் என்னதுன்னா அந்த நாளில் இருந்த சாமுவேல் எழுதியிருப்பதாக சொல்லப்படுது. அவர் தான் இருந்த பெரிய தீர்க்கதரிசி. அவர் எழுதியிருப்பார். 1 சாமுவேல் 2 சாமுவேல் வரைக்கும் அவர் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லை, அந்த ராஜாக்கள் நாளாகமெல்லாம் அந்த நாளில் இருந்த தீர்க்கதரிசிகளாக இருந்த மீகா எழுதியிருக்கலாம், ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க என்ன செய்தார்கள்? அந்த ராஜாக்களாக எழுதினார்கள். ராஜாக்களில் ஒரு பகுதியை தான் தாவீது இருப்பார், மீதி பகுதி யாரும் தெரில. ஆனால் அந்த நாளில் இருந்ததான தீர்க்கதரிசிகள் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பார், இது மீகா தீர்க்கதரிசி ஏசாயா, மீகாலாம் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி நம்பப்படுகிறது. இப்படி இந்த ராஜாக்கள்லேருந்து நாளாகமம் வரைக்கும் இவங்கெல்லாம் எழுதினாங்க. அதுக்கு பிற்பாடு எஸ்ரா எழுதினது அவர் தான் எழுதினார் முழுசாக. எஸ்ராவின் புஸ்தகம் ஃபுல்லாக. எஸ்தர் புஸ்தகம் மாத்திரம் வேறு ஒரு பாஷையில் எழுதப்பட்டதுனாலே அதை எஸ்தர் எழுதியிருக்கலாம், இல்லைன்னா எஸ்தருடைய மகனாக இருந்த அர்த்தசஷ்டா ராஜா எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க. இதை யார் எழுதினாங்கன்னு தெரியல. ஆனால் எழுதினது அர்த்தசஷ்டா ராஜா எழுதியிருக்கலாம், இதில் வேறு யாரோ சொல்லி அவங்க எழுதியிருக்கலான்னு சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் எழுதப்பட்டது யாருங்கிறது நான் அதற்கான காரியங்கள், அதற்கான எவிடன்ஸை வச்சு தான் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்களே தவிர இவங்க தான் எழுதுனாங்கன்னு இல்லை. ஆனால் எழுதுனது யார்? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுனால இத்தனை காலங்கள்லேயும் ஒரு பேர் கூட மாறி இருக்காது. இவருக்கு இவர் பிறந்தார், இவருக்கு இவர் பிறந்தார்னு வம்ச வரலாறு 2 பேஜ் வரும். அந்த 2 பேஜ் எங்கே படிச்சிங்கனாலும் அதே மாதிரி தான் வரும், மாற்றி வராது. காரணம் என்ன? எழுதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். எழுதினவங்க எத்தனையோ பேர் எழுதினாங்க, நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்காங்க. ஆனால் எழுதினவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுனால எல்லாம் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிற்பாடு ஏசாயா, சங்கீதம் முழுவதும், சங்கீதத்தில் முழு பாகம் தாவீதுடைய எழுத்து. அதுக்கு பிற்பாடு சாலமோன் எழுதியிருக்கிறாரு. மோசே எழுதின புத்தகங்கள் 2 இருக்குது. அது மாத்திரம் இல்லை, மோசே எழுதின 90 சங்கீதம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு சங்கீதமும் மோசே எழுதியிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆசாப் ராஜா எழுதியிருக்கிறாரு. இப்படி அதில் அந்த நாளில் இருந்த மியூசிக் டைரக்டர்ஸில் எழுதியிருக்காங்க. ராகத்தலைவன் அவரே சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு. இப்படி இது நீங்கள் படிக்கும் போதே அந்த மேலே படிச்சிங்கன்னா ஒன்று தெரியும் யார் எழுதியிருக்காங்க. அது தனி அந்த சங்கீதத்தை எடுத்து தனியாக படிக்கணுன்னா அது ஒரு நாளும் எத்தனை சங்கீதம் இருக்குது, யாரெல்லாம் எழுதினாங்கன்னு படிக்கிறது, அது ஒரு சப்ஜெக்டாக போயிடும். அப்போ இப்படி சங்கீதம் முழுவதும் எழுதப்பட்டது. அதுக்கு பிற்பாடு உன்னத பாட்டு, பிரசங்கி, இதெல்லாம் எழுதுனது யாருன்னா சாலமோன் ராஜான்னு சொல்கிறாங்க. சாலமோன் ராஜா காலத்தில் எழுதி எல்லாம் நடக்கும். நான் ஏன் யோபுவை விட்டேன்னா, எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். யோபு ஒரு இடத்துல, யோபு இந்த ஆகமங்களுக்கெல்லாம் முந்தின புத்தகம், ஆதி ஆகமத்துக்கும் முந்தின புத்தகம் தான் யோபு எழுதுன அந்த புத்தகமே வித்தியாசமாக இருக்கும். அரபி நாட்டில் அவரோட காரியங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனது யாருன்னு இன்னும் தெரியல. யோபுடைய சரித்திரத்தை எழுதுனது யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒருவேளை யோபு எழுதி வச்சிருக்கலாம், ஆனால் யோபு காலத்தில் எழுத்து முறை இருந்துதானா தெரியல. ஆனால் அதில் எழுதியிருக்கும் என்னுடைய காரியங்கள் இதில் எழுதப்பட்டு கல்லில் எழுதப்பட்டு கண்ணீரால் இது பண்ணால் நன்றாக இருக்கும் எழுதியிருப்பார் ஒரு இடத்துல. ஸோ ஒருவேளை அவரே கல் வெட்டு மாதிரி அதில் அதை எழுதி வச்சாங்களா அதுவும் தெரியல. ஆனால் அந்த அரபி தேசத்தில் அவருடைய காரியங்கள்லாம் இருக்குது. அவர் இருந்த வீடு இருக்கான்,
அவர் இருந்த காரியங்கள்லாம் அங்கே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்படி இந்த யோபுடைய சரித்திரம் முந்தின சரித்திரம். ஏன்னா அதில் ஆதி ஆகமத்தில் வராத மிருகங்கள்லாம் வரும். பெகமோத்துன்னு வரும், டைனோசர்னு சொல்கிறாங்க அதை குறித்து. அடுத்தது இன்னும் 2-3 மிருகங்கள் பேரும். லிவியாதான் வரும், அது பெரிய பாம்பு. அந்த லிவியாதானை பற்றி வரும். இதெல்லாம் படிக்கும்போது யோபு முந்தின புத்தகம். அப்போ எழுதுனது அது வேறு. அடுத்தது நான் பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா புத்தகத்தை எழுதினார். எரேமியா தீர்க்கதரிசி எரேமியாவின் புலம்புல எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் புத்தகத்தை எழுதினார். அதுக்கப்புறம் தானியேல் புத்தகத்தை எழுதினார். தானியேலுக்கு அப்புறம் ஓசியா, உபதியா, இதெல்லாம் அவங்க பேரே இருக்கும். அதில் ஓசியா தீர்க்கதரிசி எழுதினார். உபதியா தீர்க்கதரிசி எழுதினார். மீகா தீர்க்கதரிசி, ஆகாய், நாகும், அது மாத்திரம் இல்லை, ஜெபனியா, சகரியா, எல்லாம் அந்தந்த தீர்க்கதரிசிகள் எழுதினாங்க. ஸோ இதை நம்ம யார் எழுதுகிறாங்க தெரியும். இத்தனை புத்தகமும் இருக்குது. இவ்வளோ புத்தகமும் அவங்க பேர் போட்டு எழுதி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தவங்க தான், அவங்களுக்கு பேர் தான் செப்டுவாஜின்ட் அப்படின்னு சொல்லப்படும். 70 பேர் கொண்ட ஒரு குழு. ஏன்னா இதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கல. இதனுடைய எல்லா காரியங்கள் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள், எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் ஒரே இடத்துல கிடைக்கல. எல்லாம் கும்ரான் குகைன்னு ஒரு இடத்துல அதிகமாக கிடச்சிது. இன்னும் சிலது நான் சொல்லலை, யோபோடு இருந்ததுக்குள்ள அங்கே கிடச்சிது. சிலது அந்தந்த நாட்டில் வாழ்ந்த அந்த ராஜாக்கள்கிட்ட கிடச்சிச்சு. இப்படி கிடைச்சதெல்லாம் ஒன்று திரட்டி அந்த காலங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி எல்லாத்தையும் எழுதுனது செப்டுவாஜின்ட் என்று சொல்லப்படுகிற 70 பேர் கொண்ட ஒரு குழு. அவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் அப்படியே எபிரேய பாஷையில் எழுதினாங்க. அந்த எபிரேய பாஷையில் எழுதப்பட்டு இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், படித்தோம். இப்போ இது வெறும் பழைய ஏற்பாடு தான். புதிய ஏற்பாடு எழுதுனது வேறு. அது வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அப்போ எழுத்து முறையெல்லாம் வந்துருச்சு. அது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது பார்த்தோன்னா அது ஒரு 3 நாள் ஆகிடும். இதுவே டைம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணோம், இப்போ இவ்வளோ தெரிஞ்சுட்டோம். நம்ம இன்னும் இது ஒவ்வொரு புக்கும் தியானிக்கும் போது அது இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அப்போ தேவர் என்ன பண்ணுறாரு, இந்த வேதத்தை ஏதோ எழுதி கொடுத்தேன்றது இல்லை, வேதாகமம் எழுதப்பட காரணம் இருந்தது. வேதாகமத்தை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்க ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கி அதை ஞானிக்க தேவன் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார். அது என்னென்னா, நாம் எல்லாம் தேறினவர்களாய் மாறி வேதம் சொல்லுகிறபடி பெரோயா பட்டணத்தான் காரியம் இப்படி இருக்கிறதாரு தியானித்து பார்த்ததுனாலே அவர்கள் என்ன செய்தார்கள், மற்றவர்களை பார்க்கிலும் அறிவாளிகளாக இருந்தார்கள் எழுதப்படலை, மற்றவர்களை பார்க்கிலும் ஞானிகளாக இருந்தார்கள் எழுதப்படலை. அதுபோல் என்ன, நற்குணசாலிகளாக இருந்தார். பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டபடியே நாமளும் கூட நற்குணசாலிகளாக நம்மை காத்துக்கொள்வோம். எதுலேயும் யாரையும் பேசாதீங்க. இனி என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ இனி நாம் போகிற பாதையில் நாம் போவோம். தேவன் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தேவ கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே இந்த பைபிள் செடியை ஆசீர்வதிப்பார். ஜெபி. கிருபையை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கொடான் கொடி சொல்லிட்டு நேரிடுறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எழுத்து முறைமைகளையும் ஆண்டவரே, மொழியையும் எப்படி ஆண்டவரே ஹல்லேலூயா முதலில் வந்தது என்பதை தியானித்தோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஹல்லேலூயா, எங்கள் கைகளில் உள்ள இந்த வேத புஸ்தகம் மிகவும் ஆண்டவரே ஹல்லேலூயா அது பொக்கிஷமாக இருக்கிறது. எங்கேயோ எந்தெந்த இடத்துலையோ ஆண்டவர் இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து ஆண்டவரை ஹல்லேலூயா கிரகித்து பரிசுத்தாவின் தாசை கொண்டு அழகாய் நேர்த்தியாக எங்களுக்கு மொழிபெயர்த்து எங்களுக்கு கையில் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதை நாங்கள் அனுதினம் தியானிக்க உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஆண்டவரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வார்த்தைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கு நீர் ஆசீர்வதியும், எங்கள் கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கு நீர் ஆசீர்வதியும். கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். இது ஆண்டவரே நாங்கள் செல்லும் பாதையை ஹல்லேலூயா போகும் பாதையை நான் அறிவேன் என்று சொன்னது போல நாங்கள் போகும் பாதையை அறிகிற கர்த்தர். இதோ கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அனுப்பும். கிருபை மாத்திரம் கூட இருக்கட்டும். மென்மையான கரம் தொட்டு ஆசீர்வதி துதிக நமக்கு செலுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் பிதாவே. ஆமென். சரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தில் ஆத்மாவே கர்த்தரை சகல வல்லமை